சமூக நீதி பேசுறான்ல, சமூக நீதின்னு சொல்றாங்கல்ல திமுக. சரி, இந்த ரிசர்வேஷன் தொகுதி இல்ல தமிழகத்துல, 44 ரிசர்வேஷன் தொகுதி இல்லன்னு வச்சுங்க, எத்தனை பட்டியல் சமூகத்துக்காரனுக்கு திமுக எம்எல்ஏ சீட் கொடுங்க சொல்லுங்க பாப்போம். தமிழகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிற இந்த திராவிட சித்தாந்தம் என்றைக்கு தமிழகத்திலிருந்து ஒழித்து கட்டப்படுகிறதோ அன்றைக்குத்தான் தமிழனின் தலை நிமிரும். இந்த திராவிடம் எப்படி நாம அடிமைப்படுத்தி வைத்திருக்கோம்னு சொன்னா, மது என்ற ஒரு விஷயத்தை கொடுத்து இன்னைக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கு. இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற பறையரும் வன்னியரும் பெரும்பான்மையானவர்கள் மதுக்கு அடிமையானவர்களாக இருக்கிறார்களா இல்லையா? இன்றைக்கு தமிழகத்தில் 2 பெரும் சாதி, 2 சமூகம், ஒன்று பறையர், இன்னொன்று வன்னியர். ஆனால் இந்த 2 சமூகங்களின் நிலை தமிழகத்தில் என்ன மாதிரி இருக்கு? எல்லாரும் உழைக்கின்ற மக்களாக இருக்கிறோம், இன்னும் சொல்ல போனா ஓட்டாண்டியா இருக்கிறோம். எல்லாரும் கூலி வேலை செய்து கொண்டு இருக்கிற இந்த மக்கள் ஒன்றாக இன்றைக்கு நிற்க முடிகிறதா? ஓரணியில யார் இதை பிரிப்பது? ஒரு கட்சி கூட்டணியில ஒரு கட்சி இருக்கிறது. எப்படியா இருந்தாலும் ஒரு பெரிய கட்சிக்குள்ள இறந்து திங்கிற நிலையில நாம இருக்கிறோம். ஆனால் நாம சொல்றோம் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு வன்னிய சமூக மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு கட்சி இந்த கூட்டணிக்குள் வந்தால் எங்களால் இருக்க முடியாது, நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்ல வைக்கப்படுகிறார்கள். இதுதான் வட தமிழகத்தின் கேவலமான நிலை. இந்த இருபெரும் சாதிகளாக இருக்கிற நாம ஒன்றிணைந்து நின்னோம்னா இந்த கல்யாண மண்டபத்தை போல 2 கல்யாண மண்டபத்துல அடைக்கக்கூடிய சமூக சொந்தங்களை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த திராவிட தந்தை திராவிட மாடல் ஆட்சி அந்த குடும்பம் தமிழகத்தில் ஆட்சி செய்ய முடியுமா? அதால தான் இவன் இந்த 2 பெரும் சாதியை பிரிக்கிறான். அதுக்கு தான் மருத்துவர் ஐயா கூட அழகா சொன்னாரு, 10.5% வன்னியருக்கான இடஒதுக்கீடு கொடுத்த போது அது நீதிமன்றத்தில் செட்பேக் ஆகுது. ஐயா கிட்ட கேட்கிறாங்க, நீங்க போய் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்களுடைய இந்த இடஒதுக்கீடை பத்தி நீங்க பேசணும் அப்படின்னு சொல்கிற போது மருத்துவர் ஐயா சொல்றாரு, எனக்கு அவமானமா இருக்குது, எனக்கு அவமானமா இருக்குது, எனக்கு அவமானமா இருக்குது. யாரு போய் நான் போய் செக்ரட்டரியேட்ல தலைமைச் செயலகத்தை பார்த்து யாருகிட்ட போய் என் சமூகத்துக்கு அந்த இடஒதுக்கீட்டை கொடுங்க அப்படின்னு கேட்பதற்கு எனக்கு அவமானமாக இருக்கிறது என்று சொன்னார் இல்லையா? அது மருத்துவர் ஐயா நினைக்கிற அவமானம் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் அவமானம் இந்த நிலை. இன்னைக்கு மருத்துவர் ஐயா கேட்கிறாரு, சாதிவாரி கணக்கெடுப்பை எடு. ஒரு தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மை சாதியில ஒரு சாதி கேட்குது, பறையர் சமூகத்திலிருந்து நாங்க கேட்கிறோம். அண்ணன் செந்தமன் சீமான் கேட்கிறார், சாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்கன்னு. ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை இந்த அரசாங்கம் எடுக்க மறுக்கிறது? சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஏதோ போய் ஒரு வீட்லயும் போய் பூந்து நீ என்ன சாதி, நீ என்ன சாதி, என்ன சாதி அப்படின்னு சாதிவாரி அந்த தலைகளை என்கிற கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு இல்ல. இங்க இருக்கிற மக்கள் தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வேறு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வேறு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது எல்லா சாதியும் எண்ணுவான். இந்த பட்டியல் சமூகம் சொல்கிற எங்க எஸ்சி மக்களை மட்டும் ஒரு வீட்டுக்கு வரான்னு வச்சுங்க, வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க, யாரா இருக்கீங்க, என்ன சம்பாதிக்கிறீங்க, இந்த குடும்பத் தலைவர் என்ன படிச்சிருக்காரு, வீட்டுல டிவி இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்கா, வண்டி இருக்கா, கார் இருக்கா, 2 வீலர் இருக்கா, 4 வீலர் இருக்கா அப்படின்ற கணக்கை எனக்கு எடுத்துருவான். அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. மற்ற சமூகத்துக்கு தலையை மட்டும் எண்ணிட்டு போவான். ஆக இப்ப ஒரு நிலை வந்திருக்கு, என்னன்னா இந்த சமூக மக்களை எப்படி எங்களை எண்றீங்களோ அதே மாதிரி எல்லா சமூக மக்களையும் எண்ணு, அவனுடைய ஸ்டேட்டஸை எடு, அவனோட வாழ்க்கை தரத்தை எடு. ஏன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒவ்வொரு ஆட்சியிலும் இல்ல காலங்காலமாக 10 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும். ஏன் 10 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுதுன்னா, இப்ப உதாரணத்துக்கு 2025 இப்ப எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு. எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமூக மக்கள் வீட்லையும் என்னென்ன இருக்கு, அவனுக்கான வருமானம் என்ன, எல்லாத்தையும் கணக்கெடுக்கிறான்னு வச்சுங்க. அடுத்து 2035 திரும்பவும் இந்த சாதிவாரி கணக்கெடுக்கிற பொழுது 2025 மூர்த்தி சமூகம் இல்ல மூர்த்தி குடும்பம் எப்படி இருந்தது, 2036 மூர்த்தியோட சமூகம் எப்படி இருக்கு. இந்த 10 ஆண்டுகள்ல அரசு கொடுக்கிற இடஒதுக்கீடு, நலத்திட்டங்கள் இல்ல அரசின் செயல்பாடுகளால் இந்த சமூக மக்களில் இந்த குடும்பத்தோட வாழ்க்கை தரம் உயர்ந்ததா உயர்லையா அப்படின்னு கணக்கெடுக்கணுன்றதுக்காகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும். அதோடு மட்டும் இல்லாம இங்க முறையற்ற ஒரு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னா 1931 இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க.
எப்போ கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது. அந்த 1931ல அந்த கணக்கெடுப்பு எடுத்தாங்க இல்லையா, அதன் அடிப்படையில் தான் இன்று வரை இந்த இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணப்படுகிறது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நாம குறைஞ்சிருப்போம், அதிகமா இருந்திருப்போம், இல்ல வேறு நிலையில இருந்திருப்போம் இல்லையா. 100 ஆண்டுகளாக ஒரே பழைய கணக்கை வைத்துக்கொண்டு இங்கே இந்த இடஒதுக்கீடு என்பது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எனவேதான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக அரசு எடுக்கணும். அப்படி எடுத்து எங்க நிலையை எங்களுக்கு சொல்லு அப்படின்னு இன்றைக்கு இந்தியா முழுக்க இந்த கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஏன் எழுந்திருக்கிறது? இந்தியா முழுக்க இதே பிரச்சனை தான். தமிழ்நாட்டை தவிர மிச்ச எல்லா மாநிலங்களும் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற ஒரு 7-8 மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து வச்சுட்டான். எடுத்து வச்சுட்டு என் ஊர்ல என்னென்ன சமூக மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து வச்சுட்டாங்க. இன்றைக்கு வன்னியருக்கான உள் இடஒதுக்கீடு இன்னைக்கு செட்பேக் ஆகி இருக்குன்னா நீதிமன்றம் ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறது. என்ன சொல்லுது? நீ இந்த இடஒதுக்கீடு கொடுத்தது தப்புன்னு சொல்லல, எந்த கணக்கின் அடிப்படையில் இவர்களுக்கு இந்த 10.5% கொடுக்கப்பட்டது. ஒண்ணு இவர்கள் கூட இருக்கலாம் அல்லது குறைய இருக்கலாம், ஏதாவது டேட்டாவை காட்டு. வன்னியர் சமூக மக்கள் எத்தனை பேர் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு காட்டு என்கிற ஒரு கேள்வியை நீதிமன்றம் வைக்குது. அதால தான் இப்ப எல்லாரும் கேட்கிறோம், எல்லாரையும் என்ன இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரும்பான்மை சமூகமா இருக்க தமிழ் சமூகம் எல்லாம் எங்களை எண்ணுங்க எண்ணுங்க எண்ணுங்க. மைக்ரோஸ்கோப் கம்யூனிட்டி எண்ணக்கூடாது என்று கருணாநிதி கும்பல், திராவிட கும்பல் எண்ணிட்டா அவரோட எண்ணிக்கை தெரிஞ்சிடும், என்னோட எண்ணிக்கை எனக்கு விளங்கிடும். நான் கிட்டத்தட்ட 20% இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் அமைச்சரவையில் என்னோட பங்கு 20% எங்க, வன்னியருக்கான பங்கீடு எங்கன்னு இந்த பெரும்பான்மை மக்கள் கேட்டு விடுவார்கள் என்பதற்காக மைக்ரோஸ்கோப் கம்யூனிட்டி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறது. எனவே இங்க இருக்கிற எல்லாரும் தொடர்ந்து நாம போராடி கொண்டே இருக்கிறோம். ஒண்ணு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது இன்னும் பெரிய வேலை இல்லை. இந்த சமூக நீதி என்பது ஏதோ ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமான சமூக நீதி அப்படிலாம் இல்ல. ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு நீதி தேவைப்படுகிறது. அந்த சமூக நீதியை பிரித்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் இங்க இருக்கிற தமிழ் சமூகங்கள்லாம் வைக்குது. ஏன் நாம இன்றைக்கு இந்த திராவிடத்திலிருந்து மீளணும், தமிழகத்தை நாமே ஆளணும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறோம்னு சொன்னா, திராவிடத்திலிருந்து மீளுகிற போதுதான் இங்கே இருக்கிற தமிழ் சாதிகளோட எண்ணிக்கை தெரியும், நாம யாருன்னு தெரியும். அதன் அடிப்படையில் தான் இங்கே ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படும். நாம ஏதோ பறையர்லாம் சேர்ந்து புதுசா மூர்த்தி ஆரம்பிச்சிருக்கான், வன்னியரும் பறையரும் ஒண்ணு சேரணும், நாம பெரும்பான்மை சாதியாக இருக்கிறோம், அதனால ஒண்ணு சேரணும்னு ஆரம்பித்திருக்கிறார் என்று சொல்றாங்க. ஆனால் உண்மையில் அண்ணன் பூவை மூர்த்தியார் இருக்கிற போது மருத்துவர் ஐயாவோடு சேர்ந்து பல மாநாடுகளை நடத்தியவர் தான் இந்த சமூகம். எங்க சமூகத்தில் இருந்த ஒருத்தரை திமுக பேச வைக்குது. என்ன சொல்ல வைக்குது? எந்த காலத்திலும் இந்தியாவில் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் முதலமைச்சர் ஆகிவிடவே முடியாது. அதை திமுக சொல்லணும். நாங்கள் திமுக இருக்கிற வரை எந்த காலத்திலும் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன் முதலமைச்சர் ஆகிவிட முடியாது அப்படின்னு திமுக சொல்லணும். ஆனா திமுக சொல்லாம அது இன்னொருத்தரை சொல்லி நீ சொல்லு நீ சொல்லு அப்படின்னு சொல்ல வச்சு அண்ணன் திருமாவளவன் பேசுறாரு. எந்த காலத்திலும் தமிழகத்துல ஒரு இந்தியாவில் ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் முதலமைச்சர் ஆகிவிட முடியாது என்று. ஊபி இந்தியாவிலேயே சாதிய வன்கொடுமைகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் எது என்று சொன்னால் ஊபி. அந்த ஊபியில பொதுவா இந்த விவசாய கூலிகள் வழங்கப்படுது இல்லையா, அந்த விவசாய கூலி ஒரு காலத்துல மாடு வச்சு அந்த வெக்கால போர் அடிப்பாங்க. அப்படி அடிக்கிற போது அந்த மாடு ஏகப்பட்ட நெல்லை தின்னுடும். தின்னுட்டு அந்த நெல் செரிக்காம அது சாணத்தின் வழியாக அந்த மாடு போட்டுரும். அந்த சாணத்தை எடுத்து அதை அலசி அதில் இருக்கிற நெல்லை கூலியாக கொடுப்பாங்க ஊப்பியில. அதுக்கு பேர் கோபுரான்னு சொல்லுவாங்க. அப்படி சாதி கொடுமைகள் இருந்த மாநிலத்தில் ஒரு கன்சராம் என்ற ஒருவர் பிறந்தார். அந்த பிறந்து மாயாவதி என்ற ஒரு பெண்ணை 4 முறை முதலமைச்சராக்கி காட்டியிருக்கிறார். அதே போல பீகார், பஞ்சாப், ஹரியானா கிட்டத்தட்ட 7 மாநிலங்களில் இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சர் ஆகி இருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னா அங்கெல்லாம் திராவிட கட்சிகள் இல்லை. அதால ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் முதலமைச்சர் ஆனா இங்க திராவிட கட்சிகள் இருக்கு, அதால நாம முதலமைச்சர் ஆக முடியல. எனவே இந்த மக்கள் தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் வாழ்வாங்க வாழணும்னு சொன்னா இங்க தமிழகத்தில் இருக்கிற திராவிடம்
முதல்ல களையப்படணும். இந்த திராவிடம் எப்படி நாம அடிமைப்படுத்தி வைத்திருக்குன்னு சொன்னா, மது என்ற ஒரு விஷயத்தை கொடுத்து இன்னைக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கு. இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற பறையரும் வன்னியரும் பெரும்பான்மையானவர்கள் மதுக்கு அடிமையானவராக இருக்கிறார்களா இல்லையா? நாம் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மருத்துவரும் அதை ஒத்துக்கொள்கிறார். இந்த சமூகத்தை குடிய வைத்து திராவிட கட்சிகள் சீரழிக்கிறது என்பதை அவர் ஒத்துக்கிறார். ஏன்னா இன்றைக்கு எல்லா இடங்களிலும் வேலை வேற ஸ்டேட்ல இருந்து வேலைக்கு வரான். ஏன் வேற ஸ்டேட்ல இருந்து வேலைக்கு வரான்? ஏன் இந்த தமிழ்நாட்டில் நாம செஞ்சிருந்த வேலையை இன்றைக்கு வடமாநிலத்தை செய்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்குது என்று சொன்னா அதுக்கு ஒரு 2 விஷயம் தான். ஒண்ணு மது, இன்னொன்னு இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ். இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இவங்க கொடுத்து இதுக்கு அவனை கடங்காரனாக்கி குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை விளைவிச்சு வீட்டு தலைவராக இருக்கிறவர் தலைமையாக இருக்கிறவன் அவனும் குடிகாரனா இருந்து வீட்டுக்குள்ள குழப்பம் வருவதால் தான் இங்க இவர்கள் வேலைக்கு ஒழுங்கா போக முடியலன்னு தொண்டு நிறுவனங்கள்லாம் ஆய்வு செய்து இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர்கிட்ட கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சமூக நீதி பேசுறான்ல, சமூக நீதின்னு சொல்றாங்கல்ல திமுக. சரி, இந்த ரிசர்வேஷன் தொகுதி இல்ல தமிழகத்துல 44 ரிசர்வேஷன் தொகுதி இல்லைன்னு வச்சுங்க, எத்தனை பட்டியல் சமூகத்துக்காரனுக்கு திமுக எம்எல்ஏ சீட் கொடுக்கும் சொல்லுங்க பாப்போம். இந்த ரிசர்வேஷன் இருக்கிறதால ஒரு ஒப்புக்கு அவர்கள் சொல்கிற ஆட்களை அவர்கள் இந்த ரிசர்வேஷன் இடத்துல நிரப்புறான். இன்றைக்கு மருத்துவரையா சொன்னார்ல, என் கட்சியில் பொதுச் செயலாளர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். அதே போல நாங்கள் மத்திய அரசு அமைச்சரவையில் பதவி ஏற்கிற நிலை வந்தால் முதல் அமைச்சராக ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருத்தரை அமைச்சராக்குவோம்னு சொன்னாங்க. அதே போல செஞ்சு காட்டினாங்க. இன்றைக்கும் பொதுச் செயலாளராக ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் தான் இருக்கிறார். இன்றைக்கு சொல்லி இருக்கிறார், ஒரு நாங்கள் ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு வந்தால் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவனை ஒரு முதலமைச்சர் ஆக்குவோம் என்று சொல்லியிருக்காருல. அதற்காகவாது முதற்கட்டமாக வட மாவட்டங்களில் இருக்கிற இந்த 2 சமூகம் ஒன்றாக இணைய வேண்டும். அந்த இணைப்பு தமிழகத்துல ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே நாம இப்ப ஒன்றிணைஞ்சுதான் ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளா இந்த ஆட்சி நடக்கிறது. என்ன இந்த ஆட்சியில் என்ன நடந்தது? ஒரே ஒரு உதாரணம். கடந்த ஆண்டுக்கு முன்னால் ஆதிதிராவிட நலப்பள்ளிகளை சீராக்க சொல்லி ஒரு 120 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்குகிற நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டது. அந்த பள்ளிகளை சீரமைப்பதை மறுத்துவிட்டு 120 கோடி ரூபாய் ஒதுக்கிய நிதியிலிருந்து வெறும் 2 கோடி ரூபாய் செலவு செஞ்சு அந்த மீதம் இருக்கிற 118 கோடி ரூபாயை திருப்பி அனுப்பியதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்படி நமக்காக ஒதுக்கப்படுகிற நிதி எடுத்து ரேஷன் கடையில் அரிசி வாங்குறாங்க, மகளிர் அந்த உரிமை தொகைக்கு இந்த காசு எடுத்து கொடுக்குறாங்க. இந்த கொடுமையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற போது இந்த 44 பேரும் வாய் திறக்காத நிலையில இந்த ரிசர்வேஷன் எதற்கு என்கிற கேள்வியும் தமிழகத்துல எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகம் வளர வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகம் தமிழ்நாடு சீரடைய வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிற இந்த திராவிட சித்தாந்தம் என்றைக்கு தமிழகத்திலிருந்து ஒழித்து கட்டப்படுகிறதோ அன்றைக்குத்தான் தமிழனின் தலை நிமிரும். எனவே எவனெல்லாம் இந்த திராவிட அரசியலுக்கு ஒட்டுண்ணியாகவும் ஊதி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை இந்த மக்கள் புறக்கணிக்க வேண்டும். தொடர்ந்து பட்டியல் சமூக மக்கள் என்றால் இப்ப கூட பாருங்க, அண்மையில பெகல்காம்ல ஒரு குண்டு வெடிப்பு நகருது. ஒரு 26 நபர்கள் உயிரிழக்கிறான். அதாவது புரட்சி பயங்கரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் அரசுக்கும் பிரச்சனை என்று சொன்னால் அவர்கள் யாருடன் மோத வேண்டும்? அரசின் பிரதிநிதியாக இருக்க ராணுவத்தோடு அவர்கள் மோதி இருந்தால் கூட சரி, இவர்களுக்கு உண்டான சண்டை என்று சொல்லலாம். ஆனால் ஒரு பொதுமக்கள் 26 பேரை அவர்கள் குண்டு வைத்து துப்பாக்கியால் சுட்டும் கொள்ளுகிறாங்க. இப்போ இந்த சம்பவத்துல ஒட்டுமொத்தமாக இந்தியாவே இந்திய அரசின் பக்கம் நிற்கிறது, மோடி அரசின் பக்கம் நிற்கிறது. மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். மோடி அவர்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கையை பாராட்டுகிறது. இதை விட கூடுதலாக சொன்னால் ராகுல் காந்தி கூட அரசு எடுக்கிற நடவடிக்கையின் பின்னால் நாங்கள் நிற்கிறோம். மல்லிகார்ஜுன கார்கே சொல்கிறார், அரசு எடுக்கிற நடவடிக்கையின் பின்னால் நாங்கள் நிற்கிறோம் என்று. ஆனா தமிழகத்தில் இருக்கிற ஒரு நபர் சொல்றாரு, இது முழுக்க முழுக்க பிஜேபியா செஞ்ச தாக்குதல் இது அப்படின்னு ஒரு கருத்தை இவர் சொல்றாரு. அதாவது எவன் தாக்குதல் பண்ணானோ, எவன் சுட்டானோ அவனே ஒத்துக்கொள்கிறான், எங்கள் அமைப்பு தான் இந்த தாக்குதலை நடத்தியது என்று. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் இந்த பட்டியல் சமூக மக்கள் பிரதிநிதி என்று சொல்கிற திருமாவளவன் சொல்கிறார் இது பிஜேபி செஞ்சதுன்னு. அப்போ ஒரு சமூகம் ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்தை சொல்கிற போது
இவர்கள் ஒரு எதிர்கருத்தை சொல்லி இங்க இருக்கிற சமூகத்தில் இருக்கிற எல்லாரையும் இந்த பறையர் சமூக மக்களுக்கு எதிராகவும் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராகவும் திருப்புகிற வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எதிர் அரசியல் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பட்டியல் சமூக மக்கள் மீதான வெறுப்பை மேலும் மேலும் இவர்கள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. செந்தில் பாலாஜியும் பொன்முடி மீதும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்விக்கு பத்திரிகையாளர் கேட்கிற போது அதையெல்லாம் திமுக தலைவரிடம் போய் கேட்டுக்கொள்கள் என்று சொல்கிற நபர் பெகல்காமுக்கு சொல்கிறார் இது பிஜேபி திட்டமிட்டு செய்த சதி என்று. நான் என்ன சொல்றேன், ஒரு 26 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த சோகத்தில் நாடே இருக்கிற போது நாம் எதிர் திசையில் பேசுவது என்பது ஒட்டுமொத்த சமூகமும் திருமாவளவன் மீது வெறுப்பு கொள்ளாது, இந்த ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தின் மீதும் வெறுப்பு கொள்ளும். எனவே அவரை நாம் வெறுப்பதை விட்டு அவரிடமிருந்து இந்த சமூக மக்கள் நாம் விலகி நிற்க வேண்டும். அப்படி விலகி நிற்கிற போதுதான் இந்த சமூகத்துக்கான ஒரு விடுதலை இருக்கும். எனவே இங்க இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் இங்க இருக்கிற வன்னியர்களோடு நாம் சேர்ந்து நிற்போம். ஒரு குறை ஒன்று இந்த சமூகத்தில் சொல்லப்படுகிறது, ஆனா உன்னா பிசிஆர் எடுத்துருவாங்கன்னு. நான் என்ன சொல்றேன், உண்மையிலேயே இந்த மக்கள் பாதிக்கப்படுகிற போது இந்த சட்டம் எங்கேயாவது கை கொடுக்குதா? ஒரு புல்லட்ல போறான், அவன் கை வெட்டப்படுகிறது. அந்த அம்மா திருமாவளவன் என்ற எம்பி கூட போன்ல பேசுது, எனக்கு வெட்டினவங்களை தெரியும், ஆனா நான் வெட்டினவங்களை வெளியே சொன்னா என்னையும் கொன்னுடுவாங்க அப்படின்னு நான் வந்து வெட்டினவங்க பேரையும் சொல்லல, அந்த வழக்கையும் நான் வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஆக உண்மையிலேயே பாதிக்கப்படுகிற போது இந்த சட்டம் நிச்சயமா உதவி பண்ண மாட்டேங்குது. ஆனால் இந்த சமூகத்தை வித்து தின்கிற ஒரு சிலர் இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தி அதை காசு பண்ணுகிற வேலையாகவே தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதால் தான் எல்லா சமூக மக்களும் பிசிஆர்னா அது பொய் வழக்காத்தான் இருக்கும். பிசிஆர்ல வந்து வழக்கு கொடுத்தா ஏதோ மிரட்டுவதற்கும் காசு பறிப்பதற்கும் தான் இந்த வழக்கை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்ற ஒட்டுமொத்த பார்வை இந்த சமூகத்தின் மீது விழுந்திருக்கிறது. எனவே இதையெல்லாம் நாம் கலைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இப்ப வேங்க வயல்ல ஒரு பீத்தண்ணியை குடிச்சாங்க. எல்லாருக்கும் தெரியும் பீத்தண்ணியை யார் குடிச்சா, அரசே சொல்லிச்சு அதில் மலம் கலக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த தண்ணீரில் இருக்க டிஎன்ஏவை எடுத்திருக்கிறோம், நாங்கள் யாரெல்லாம் சந்தேகப்படுகிறோமோ அவர்கள் டிஎன்ஏவை எடுத்து ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிப்போம்னு ஏதோ சயின்டிபிக்கலா சொன்னான். ஆனால் ஒரு இறுதி கட்டத்தில் இந்த அரசு எவன் அந்த பீத்தண்ணியை குடித்தானோ, எந்த குடும்பம் குடித்ததோ அந்த குடும்பத்திலிருந்து 3 பேரை எடுத்து இவர்கள் தான் குற்றவாளிகள் என்று அரசு வழக்கை முடித்தது. ஆக இந்த பிசிஆர் சட்டத்தால் இந்த மக்களுக்கும் பயன் இல்லை, பாதிக்கப்படுறவனுக்கும் பயன் இல்லை. ஆனால் இந்த சட்டத்தை யார் பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், இந்த சட்டத்தை வியாபாரமாக்கி இதன் மூலமாக தன் சுய லாபத்திற்காக ஒருவனை மிரட்டி பணம் பறிக்கிற கும்பல் இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறது. எனவே எங்கெல்லாம் வன்கொடுமை நடக்கிறதோ அந்த வன்கொடுமைக்கு நியாயம் கிடைப்பதற்கு அனைவரும் போராட வேண்டும். என்னை அடித்தால் நான் மட்டும்தான் அழ வேண்டும் என்ற நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இல்லாமல் இங்கே தமிழராக யாரெல்லாம் தாக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு நாம் உதவிக்கரம் நீட்ட வேண்டும். இந்த சமூகங்கள் இணைப்பு தான் தமிழகத்தை தலைநிமிர செய்யும். இல்லை என்று சொன்னால் இப்போதாவது இந்த அரசியலை பேசுவதற்கு மூர்த்தி போன்றவர்கள், மருத்துவர் ஐயா போன்றவர்கள், அன்புமணி போன்றவர்கள், அண்ணன் சீமான் போன்றவர்கள்லாம் இந்த தலைமுறை இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்க ஒன்று பாருங்க, பூவை மூர்த்தி என்ன சொல்லுவாரு, இந்த சமூகத்தில் நடக்கிற அவலங்களை பேசுகிற நிலையில் இந்த சமூகம் இருக்கிறது. இந்த சமூகம் பேசுகிற போது இந்த சமூகம் அதற்கான தீர்வை நோக்கி போக வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நமக்கு அடுத்து வருகிற சமூகம் நம்மை விட மொக்கையாக இருந்து விட்டால் இந்த அவலம் தொடரும். எனவே இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறது, நாம் இந்த சமூகம் ஒன்றிணைய வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். இந்த 2 பெரும் சமூகங்களும் ஒன்றிணைந்தால் தமிழகத்தில் இருக்க கிட்டத்தட்ட 89 தொகுதிகளில் எவனும் வேட்பாளரை போடுவதற்கு கூட தயங்குவான். எனவே இது காலத்தின் கட்டாயம். நாம் திராவிடத்தை ஒழித்தாக வேண்டும். திராவிடத்தை ஒழிந்து தமிழர்கள் செழித்தாக வேண்டும். இது இன்னொரு உதாரணம் சொல்ல போனா, இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சரை கேவி செழியன்னு ஒரு ஆளை போட்டிருக்கான். இன்றைக்கு திராவிட அரசு சொல்லுது, எங்கள் ஆட்சியில் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூகத்துக்காரனை போட்டிருக்கோம். இங்க இருக்கிற தமிழ்ச்சாதிகள் ஓரணியில் நின்று தமிழரின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். இந்த திராவிட சித்தாந்தத்திலிருந்து தமிழர்கள் மீண்டு வெளியே வர வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.